ஹிமாலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். லட்சுமி மேடம், ரொம்ப பயமா இருக்கா, பதட்டமா இருக்கா பிரதமர் தியானத்துல ஈடுபட போறாருன்னு உங்களுக்குலாம்? வணக்கம். எனக்கு ஒரு கேள்வி. இது ஒரு ஆன்மீக தேடலுக்கு தானே இந்த தியானம் எல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது தான் என்னோட சந்தேகம். அது ஆன்மீக தேடல்னா இப்ப நம்ம ராம்கி, நம்ம தோழர் ராம்கி இருக்காரு இல்லையா, அவர் கூட ஒரு ஆன்மீகவாதி தான். அவரும் நிறைய தியானம் எல்லாம் பண்ணுவாரா இருக்கும். அவர் ஒவ்வொரு தடவையும் தியானம் பண்ற போது கேமரா, எல்லா இடத்துலையும் கேமரா எடுத்துட்டு போய் அதை நேஷனல் லெவல்ல பிராட்காஸ்ட் பண்றாங்களா? ஆன்மீக தேடல்னா அது பிட்வீன் காட் அண்ட் யோர் செல்ஃப், யோர் சோல். அதுக்கு எதுக்குங்க கேமரா? அதுதான் முதல் கேள்வி. ரெண்டாவது, அப்படியே இவர் பண்ணணும்னா ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகும் பண்ணலாம். ஏன்னா அப்ப ஃப்ரீயா தான் இருக்க போறாரு. ஏன்னா ரிட்டையர் ஆயிர வேண்டிதான், அப்போ ஃப்ரீயா இருப்பாரு. அவர் பாட்டுக்கு எங்க வேணுமோ போய் பண்ணலாம். மூணாவது விஷயம் என்னன்னா, கன்னியாகுமரியில விடுமுறைகள் முடிவுக்கு வருது. இப்ப இந்த கோடை விடுமுறைகள் பசங்களுக்கு முடிவுக்கு வருது. 3 நாள், அதாவது இன்னிலேருந்தே தொடங்கிட்டாங்க. நாளையிலேருந்து எந்த டூரிஸ்டும் வரக்கூடாது அப்படின்னு ஒரு தடை போட்டிருக்கிறாங்க அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். நினைச்சு பாருங்க, அங்க இருக்கிற சின்ன வியாபாரிகள், அங்க இருக்கிற ஹோட்டல்கள், அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய லாஸ். மழைக்கு முன்னாடி அந்த இடத்துல லீவுக்கு முன்னாடி எத்தனை டூரிஸ்ட் குவிவாங்க. இப்ப பிரதமர் அங்க என்ன ரோட் ஷோ போறாரா, ரோட் ஷோ போறாரா, பிரச்சாரம் பண்ண போறாரா, தொகுதி தொகுதியா போய் வாக்கு கேட்க போறாரா, ஏதாவது அங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துட போதா? அவர் அமைதியா தியானம் செய்ய போறாரு. 3 நாள் தியானம் செய்ய போறாரு. அதுக்கு எதுக்கு பிராட்காஸ்ட் பண்ணாதீங்களே? அவ்வளவுதானே, சிம்பிள் தானே. அவர் தியானம் பண்றாரு, அவர் கடவுளை நினைச்சுக்கிறாரு. என்ன மேபி அந்த பேச்சுன அந்த வெறுப்பு பேச்சுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு வாங்குறாரோ என்னவோ, யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. பிரதமருக்கும் அவரோட கடவுளுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு விஷயம் இது. இதை எதுக்கு நீங்க பிராட்காஸ்ட் பண்ணி நேஷனல் மீடியால காமிக்கிறீங்க? நம்பர் 1, அவரே சொல்லலாம். அத இல்லாட்டி எலெக்ஷன் கமிஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது அவங்களோட அவங்க ஒரு ரெஃபரியா இருக்கணும் இல்லையா. இந்த எலெக்ஷன்ங்கிறது ஒரு ஃபேர் கேமா இருக்கணும். நடுநிலைவாதியா இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லிருக்கணும்? அவர் பாட்டுக்கு அவரோட ஆன்மீக தேடல அவர் அங்க போறாரு. இத டிவி சேனல்ஸ் காமிக்க கூடாது. ஏன்னா தேர்தல் பரப்புரை நாளையோட முடிவடையுது. ஜூன் 1ஆம் தேதி இது இருக்கு, வாக்குப்பதிவு இருக்கு. அதனால இத காமிக்க கூடாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷனாவது தலையிட்டு இதை நிறுத்தணும். என்ன சொன்னீங்க இவ்வளவு நாள்? என்ன சொன்னீங்க நீங்க பிரச்சார களத்துல? என்ன சொன்னீங்க? இந்தியா கூட்டணி கட்சிகள்லாம் மோடி வேவே இல்ல, மோடி 2014 2019 இருந்த அளவுக்கு இப்ப செல்வாக்கோடு இல்ல அப்படின்னா சொன்னீங்க. இப்ப காமிச்சா என்ன, காமிக்கலன்னா என்ன? அதான் மோடி வேவே இல்ல. ஏன் இவ்வளவு தூரம் பதட்டம்? பாயிண்ட் இஸ், வாக்காளர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்களா இல்லையாங்கிறது வேற. அது வேற. இன்ஃப்ளூயன்ஸே ஆக மாட்டாங்களா? மக்கள் என்ன முட்டாளா? ஆனா ஒரு ஈவன் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணுமா வேணாமா? ஃபேரா இருக்கணுமா? எலெக்ஷன் கமிஷன் ஃபேரா இருக்கணுமா இல்லையா? சோ தேர்தல் பரப்புரை முடியணும் அப்படின்னு நாளைக்கோட முடியணும் அப்படிங்கிற பொழுது இவர் மட்டும் அங்க போய் உட்கார்ந்துருப்பாராம். நேஷனல் மீடியால இவர் தியானம் பண்றத காமிப்பாங்களா? அது ரைட்டா தப்பா அப்படிங்கறதா, இஸ் இட் a fair thing to do அப்படிங்கிறது தான் கேள்வி. அடுத்தது, நீங்க பாத்தீங்கன்னா இவர் போய் தியானம் பண்ண போற இடம் விவேகானந்தா ராக். இவரோட பேரு நரேந்திர மோடி. விவேகானந்தரோட பூர்வாசிரம பேர் நரேந்திரநாத் தத்தா. இவங்க 2 பேருக்கு இருக்கிற சிமிலாரிட்டிஸ் அதோட முடியுது. ஏன்னா விவேகானந்தா என்ன சொன்னாருங்கிறது, அவரோட ஐடியாலஜி, அவர் எந்த விஷயங்களுக்காக குரல் எழுப்பினார் அப்படிங்கறத அவரோட அந்த சிகாகோ உரையை நான் படிக்கிறேன். ஆங்கிலத்துல இருக்க ஒரு 2-3 வரி மட்டும் படிக்கிறேன், நீங்க பாருங்க. விவேகானந்தா சொன்னது சிகாகோல, I am proud to belong to a religion which has taught the world both tolerance and universal acceptance. We believe not only in universal toleration, but we accept all religions as true. I am proud to belong to a nation which has sheltered the persecuted and the refugees of all religions and all nations of the earth. இதுதான் விவேகானந்தர் சொன்னது. அதாவது எல்லா மதங்களும் எங்களுக்கு ஏற்புடையது. இந்துசம்ங்கிறது ஒரு டாலரன்ஸை கத்து கொடுத்த ஒரு ரிலிஜன். அந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுல நான் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு திரு நரேந்திர மோடியோட 2024 எப்பவுமே அப்படிதான். 2024 பரப்புரை எஸ்பெஷலி எப்படி இருந்திருக்கு? ஒரு
பிரிவினை உண்டுபடுத்துற மாதிரிதான் இருந்திருக்கு. ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் அப்படின்னு ஒரு வெறுப்போட அந்த பரப்புரை இருந்திருக்கு. சுவாமி விவேகானந்தா அவர்களோட கொள்கையும் அவர் எதுக்காக அவர் வந்து ஊரா போய் பேசினாரோ அதுக்கும் திரு நரேந்திர மோடி அவர்களோட கொள்கைக்கும் கம்ப்ளீட் ஆப்போசிட். அவர் ஏன் வந்து சுவாமி விவேகானந்தரோட பேரை சொல்றாரு அப்படிங்கறதுதான் புரியல எனக்கு. அவருக்கும் இவருக்கும் சம்பந்தமே கிடையாது. நீங்க அவர் தியானம் பண்றத வந்து காங்கிரஸ் வந்து அரசியல் மோசடி, தியான நாடகம், ஆன்மீக நோக்கம் அல்ல அரசியல் நோக்கம் அப்படிலாம் இவ்வளவு காட்டமா விமர்சிக்கிறாரு திரு செல்வ பெருந்தகை. ஆனா ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்கிற அன்னைக்கு டெல்லியில இந்தியா கூட்டணி தலைவர்கள் கூட்டமும் நடக்கதானே செய்யுது. இது ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்னா அது ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் இல்லையா? இது பிரச்சாரம்னா அது பிரச்சாரம் இல்லையா? இது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லைன்னா அது லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லையா? அது கவனம் பெறாத ஊடகங்கள்ல, தேசிய ஊடகங்கள், மாநில ஊடகங்கள் அதை காமிக்க மாட்டாங்களா? தலைவர்கள் கூட்டம் நடக்கிறது 4 பேர் கூடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? ரூல் புக் என்ன சொல்லுதுங்க? அதனால என்னங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க? எனக்கு புரியல. அந்த 4 பேர் கூடி பேசக்கூடாது. இப்ப எலெக்ஷன் கேம்பெயின்ல சேர்ந்து கேம்பெயின் பண்ணாங்க. தேஜஸ்வி யாதவ் அவர்களும் பிரதமரும் வந்து சேர்ந்து கேம்பெயின் பண்ணாங்க. இதுல கூடுறதுல ஒரு மீட்டிங் நடக்க போறதுனால நடக்க கூடாதுன்னு எந்த எலெக்ஷன் கமிஷன் எல்லாரும் கூடுறாங்க, ரொம்ப பலமா இருக்காங்க, ஜெயிச்சிருவாங்களோன்னு நம்பிக்கை இருக்கு, பிரதமர் வேட்பாளர் குறித்து பேசுவாங்களோ, எவ்வளவோ யோசிக்க தோணும்ல வாக்காளர்களுக்கு. ஓகே, if there is a rule in the polling book that says இந்த மாதிரி தலைவர்கள் கூடக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருந்ததுன்னா அதை அப்ளை பண்ணுங்க. எங்களுக்கும் அப்ளை பண்ணுங்க, அவங்களுக்கும் அப்ளை பண்ணுங்க. அப்படி ரூல் இல்லாட்டி அவங்க பண்றதை நீங்க தடுக்க முடியாது. ரூல் இருக்கிற ரூல் அதையே உங்களால தடுக்க முடியல. வரேன் சார், ஆசீர்வாதம் சார், ஆச்சாரி சார், வரேன், அடுத்த சுற்றுல வரேன். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.